A very good afternoon to one and all the participants present here today in this online platform. On behalf of Gandhiji Memorial Museum, Madurai, and PG Department and Research Center in History, Rajapalayam Rajesh College, I warmly welcome all the dignitaries and the participants to this one-week national level faculty development program on relevance of Gandhism today and tomorrow to commemorate the 17th year of Indian independence. Let us begin today's program now. Now I ask Mr. R. Saktivel sir to give the welcome address and to intro our resource person, Dr. Muthulakshmi ma'am. Thank you. நன்றி ராம்ஜி சார். மகாத்மா காந்தி நினைவு அருங்காட்சியகம் மதுரை மற்றும் ராஜபாளையம் ராஜூஸ் கல்லூரியினுடைய பிஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் இன் ஹிஸ்டரி இணைந்து நடத்தும் இந்த 7 நாள் எஃப்டிபி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பிற கல்லூரியிலிருந்து வந்துள்ள மாணவர்களையும் மாலை வணக்கத்துடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று 6வது நாள் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றுவதற்காக வந்துள்ள டாக்டர் முத்துலட்சுமி, பிரின்சிபல் காலேஜ் ஆஃப் காந்தியன் தாட் மதுரை அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் மகாத்மா காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் சார்பாகவும் முதலில் வருக வருக என்று வரவேற்று, நண்பனும் நாடா சிறப்பு மோகன் தாஸ் கரம் காந்தியும் சார்லஸ் பிரியர் ஆண்ட்ரூசம் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ள முனைவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். Ma'am, please kindly unmute and talk, ma'am. Your voice is not audible, ma'am. Kindly unmute your mic and you can talk, ma'am. Okay. Okay, ma'am. It's audible. It's audible. You can continue, ma'am. Okay. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இத்தகைய நல்லதொரு நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ராஜூஸ் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மேனாள் முதல்வர் டாக்டர் வெங்கட்ராமன் இன்று அவர் துறை தலைவராக இருந்து இத்தகைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அந்த துறையில் இருக்கின்ற பேராசிரியர்கள் அனைவருமே மிக சிறப்பாக இதனை அந்த வேகத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று இதை தொடர்ந்து பல்வேறு புதிய தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வரிசையில் இன்று எனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு ஆண்ட்ரூஸ் பத்தியும் காந்தி பத்தியும் பேசுகின்ற ஒரு சிந்தனைக்குரிய ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வுல என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, நண்பென்னும் நாடா சிறப்பு திருக்குறள்ல வர்றதான் அது அன்புடைமையில வருவது. எனவே அடிப்படையில தமிழ் பேராசிரியர், எனவே தமிழ் சிந்தனையோடு காந்தியை இணைத்து பார்க்கின்ற ஒரு பார்வையாக இந்த உரையினை நான் வடிவாக்கம் செய்திருக்கிறேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே நமக்கு நல்லா தெரியும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற மகாகவியின் அந்த இலக்கிய வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த அருமைக்கும் பெருமைக்கும் உரியவர் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள். அவருடைய வாழ்வியல் நிகழ்வுகள் அனைத்துமே தனித்துவம் மிக்கவை. ஏதோ ஒரு வகையில வித்தியாசமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் உலக அளவில் மக்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு உலக தலைவராக, மனிதராக, அறிவியல், அறவியல், அரசியல், சமூக பொருளாதாரம் என்ற அனைத்து பரிமாணங்களையும் சிந்தித்து செயல்படுத்திய, எல்லாத்தையுமே தானே சோதனை செய்து சாதனைகளை உருவாக்கிய ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப நாம் சிந்தனையில்
உரத்து நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாகும். இதுல இவருடைய நல்ல நட்பாக இருக்கின்ற திறம் என்று சொல்லும் போது அதற்கு அன்புடைமையில வருகின்ற அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அப்படிங்கிற ஒரு திருக்குறள் தான் எனக்கு உடனே தோன்றியது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்புடைமை என்பது 7வது அதிகாரமாக அறத்துப்பால்ல இடம்பெறுவது. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, யாவருக்கும் நண்பனாக இருக்கின்றவன் அவனுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்னவென்றால், அடிப்படையில் அன்பின் வழியாக மட்டுமே, அன்பினை மட்டுமே காரணமாக கொண்டும் அதனால் பெறுகின்ற ஆர்வத்தினால் அவன் அனைவரையும் இணைத்து பிணைத்துக் கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு வீச்சினை உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளுவர் அன்புடைமையில நண்பென்னும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நட்பை பத்தி வேற எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னு பாக்குறப்ப பொருட்பால்ல அந்த அமைச்சர்களுக்கு உரியதாக சொல்ல வருகின்ற போது நட்பு, நட்பாராய்தல், கூடா நட்பு, பேதமை, பழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அதிகாரங்கள்ல தொடர்ந்து நட்பினை பற்றி பேசுகிறார். ஏன் இங்க ஒரு புள்ளியில சொன்னவரு அங்க அடுத்து சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற போது, அங்க நட்பினை பற்றி சொல்லுகின்ற போது அது அன்பின் வழியது மட்டுமல்ல, ஒரு காரண காரியத்திற்காகவும் இணைக்கப்படுவது. இப்ப நமக்கே தெரியும், திடீர்னு சிலரை பார்த்தா நம்ம நட்பாக இருக்கணும்னு தோணும். ஆனா சிலரை பார்க்கின்ற பொழுது ஒரு சமுதாய களத்தில் நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த இடத்துல ஒரு காரணத்திற்காக இவங்களோட நம்ம இணைச்சிருக்கணும், இவங்களோடு சேர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் என்ற கட்டாய சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட நட்பாக இருப்பதுதான் பொருட்பால்ல சொல்வது. ஆனா அன்புடைமையில் அவர் சொல்லி இருக்கின்ற அந்த நட்பு என்பது மிக மிக அன்பின் வழிய நட்பு மட்டுமே. அப்படிப்பட்ட நட்பிற்குரியவராக மகாத்மா காந்தியடிகள் இருந்திருக்கிறார். அவரோடு இணைந்த பலரும் இருந்திருக்கிறார்கள். ஆனா இந்த சார்லஸ் பிரியர் ஆண்ட்ரூஸ் என்ற பாதிரியார், அவரை பற்றி படிக்கின்ற போது 2 பேருக்கு இணைந்த மிக இணைவான அந்த நட்பு மிக மிக நம்மளை ஆச்சரியத்தில் ஆட்படுத்துவதாக இருக்கிறது. இந்த ஆண்ட்ரூஸ் பத்தி ஏன் திடீர்னு நம்ம சிந்திக்கிறோம், நான் சிந்தித்தேன்னா அதற்குரிய விடையினை இறுதியில் சொல்கிறேன். இந்த ஆண்ட்ரூஸ் என்கின்ற இந்த தனி மனிதன் எப்படி காந்தியோடு இணைந்தார் அப்படின்னு சொல்ல வருகின்ற போது, நான் என்னுடைய உரையினை ஒரு 4 கருத்துக்களாக 4 பகுதிகளாக பகுத்திருக்கிறேன். 1 முதல்ல நட்பினுடைய விளக்கம், அது இலக்கியத்தின் வாயிலாக எப்படி பெறப்படுவது. 2வதாக காந்தியினுடைய நட்பின் வீச்சு, சின்ன வயசுல எப்படி நட்பா இருந்தாரு, நண்பர்களோடு இருந்தாரு, அதற்கு அடுத்து எப்படி அவர் செயல்பட்டார். 3வதாக ஆண்ட்ரூஸ் கூட அவர் இருந்த நட்பின் வலிமை, விடுதலை இயக்கத்தில் ஆண்ட்ரூஸ் எப்படி இருந்தாரு, ஆண்ட்ரூஸினுடைய தனித்தன்மை. இப்படி 4 கருத்துக்களின் அடிப்படையில தான், பகுப்புகளின் அடிப்படையில தான் நான் இப்ப உங்களுக்கு சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்வு செய்கிறேன். எனவே நட்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சு அன்புடைமையினுடைய அடிப்படையில. சரி, இந்த நட்பை பத்தி நம்ம யோசிக்கிறப்ப இலக்கியத்துல எப்படி இருக்கு, இதிகாசத்துல துரியோதனன் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசமான எதிர்நிலை பாத்திரமாகத்தான் நம்ம படிக்கிறோம். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரு ஈரம் என்னவென்றால், கர்ணனோடு அவன் கொண்டு இருந்த மிகச்சிறந்த நெருங்கிய நட்பு. அதனாலதான் அவனுடைய மனைவி பானுமதியினுடைய அந்த இடுப்பில் அணிந்திருக்கின்ற மேகலை அருந்து விழுந்த போது விரைவாக பிடித்து இழுத்த கர்ணன் அதை சதுரங்கமாடி கொண்டிருக்கிற போது எந்திரிக்கின்ற போது கணவன் விட்டார் என்று எந்திரிக்கிறார். அப்ப அந்த மேகலை கீழே விழுந்துருது. அப்ப இவ பதறா, ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த சமயத்துல துரியோதனன் எடுக்கவோ கோக்கவோ என்று சொன்னதாக நாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். எனவே அந்த இடத்துல எந்த விதமான வேறுபாடும் இல்லாது ஒருவருக்கு ஒருவர் இணைந்திருந்த நட்பினை பார்க்கிறோம். சரி, இலக்கியத்துல எப்படிப்பட்ட நட்பு இருந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வடக்கிருந்த போது கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையாருக்கு ஒரு இடம் போட சொல்ற, நான் பார்த்ததே இல்லையே, என்ன இவர் மன்னன் இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்தது. தான் வடக்கிருந்து உயிர் துறக்க முனையும் பொழுது தன்னுடைய நண்பர் பிசுராந்தையார் வருவார் என்று நினைத்தான். அது ஒரு வகையான நட்பு. அடுத்தது அதியமான் ஔவையார், அவங்க இவருக்கு கிடைத்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடல, ஒரு புலமை மிக்க தன்னுடைய நண்பராகிய ஔவையார் இருக்கட்டும் சொல்லி கொடுத்தார். ஆதல் நின்று அகத்து அடக்கி சாதல் நீங்க எனக்கு இந்தனை அப்படின்னு சொல்லி
அவையார் பாராட்டுறாங்க. அடுத்ததாக பாரி மகளிர், பாரிவேந்தனுடைய நண்பர் கபிலர். அவர் மிக ரொம்ப கபிலர் பாரியை நிறைய பாடல்ல பாராட்டி இருப்பாரு. அவர் இறந்த பிற்பாடு அந்த பாரி மகளிரை அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக முனைப்புடன் செயல்பட்டவர் கபிலர். எனவே அந்த நட்பினுடைய வலிமை, அந்த உயிர் துறத்தல், அதற்காக வாழ்தல், அந்த மக்களை பாதுகாத்தல் என்பதாக ஒரு 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 மிகச்சிறந்த நூலிலையில், ஒரு உணர்வுபூர்வமான நூலிலையில் பின்னப்பட்டு இருக்கிறது. இதனாலதான் என்னவோ இன்றைய திரைப்பட கவிஞனும் கூட நம்ம எல்லாருக்கும் அந்த பாடல் வரிகள் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் என்று சொல்கிறார். கற்பு என்பது ஒருவனுக்கு ஒருத்திக்கு உரியது. அத்தகு செறிவுக்கு உரிய, திண்மைக்கு உரியதாக நட்பு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் அந்த வரி சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நட்புல நிறைய நேரம் சிக்கல்கள் உண்டு. அந்த சிக்கல்களை பத்தியெல்லாம் நிறைய வித்தியாசமான கதைகள், நாவல்கள், திரைப்படங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எனவே முதல் பகுதியாக இவ்வாறு நட்பு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒரு சமுதாயத்தில் குருதியினால் வருகின்ற உறவு அல்லாது மிக சிறந்த உறவாக சமுதாய களத்தில் நமக்கு கிடைத்த உறவு இந்த நட்பு உறவு. அதனாலதான் உன்னை பத்தி சொல்லணும்னா உன் நண்பனை சொல் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நட்பினை காந்திஜி எப்படியெல்லாம் பெற்றெடுத்தார், அவர் எப்படி வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு பாக்குறப்ப, காந்திஜி சின்ன வயசுல அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறது ஒரு திறந்த புத்தகமாக தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி இருக்கிறார் என்று எப்போதுமே நம்ம பேசுறோம். அவர் என்ன செஞ்சிருக்காரு, சின்ன வயசுல அவங்க அந்தந்த வயசுக்குரிய குறும்புல சில தவறுகளை செய்தார். அது அந்த வயசுல தெரியாம செய்யறது, தெரிஞ்சு செய்யறது இல்லை. அப்படி செய்கின்ற பொழுது அவர் தன்னுடைய தவறுகளை, தான் செய்த தவறுகளுக்காக வருந்தி கண்ணீர் விட்டு தன்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதி கொடுக்கிறாரு. ஆனா அந்த நண்பர்களுடைய கூட இருக்கிற அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களினால் தன் மனைவி மேலேயே ரொம்ப கோபப்படுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல சத்தியோசோதனையில பக்கம் 28 அவர் சொல்றாரு, மனைவி என்பவர் என்னைக்குமே ஒரு வாழ்க்கை துணை மட்டுமன்றி அவர் நமக்கு தோழியும் ஆவாள் என்று சொல்லுகிறார். பக்கம் 28 சத்தியோசோதனையில. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கே தோணுது, அவ நமக்கு என்ன அடிமையா, அவ நமக்கு ஒரு நல்ல நண்பர், தோழி, அப்படிப்பட்டவளாக மனைவியை நடத்த வேண்டும் என்பதை ஒரு சின்ன வயசுல 16 வயசுல திருமணம் முடிஞ்சிச்சு. குழந்தை இறந்துருது. அந்த சமயத்திலேயே அவருக்கு அந்த புரிதல் கிடைத்தது. அப்ப நட்பின் வலிமையில அவருக்கு ஒரு சிந்தனை தெளிவு கிடைச்சிருது. அடுத்ததாக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இங்கிலாந்துக்கு போறதுல ரொம்ப பிரியமா ஆசையா இருக்காரு. அங்க போகணும், அங்க படிக்கணும். கூச்சமே எனது பாதுகாப்புன்னு இருந்தவரு இந்த மாதிரி சாமலாதாஸ் கல்லூரியில படிக்கிறப்ப எப்படா இந்த ஆங்கிலத்தை படிக்காம தப்பிக்கலாம்னு நினைச்சவரு முழு நேரம் ஆங்கிலம் படித்து தேர்வு ஆக வேண்டிய ஒரு இங்கிலாந்து நாட்டிற்கு அங்க போறாரு. போறப்ப என்ன செய்யறாரு, அந்த சத்தியோசோதனையில வருது பக்கம் 51 அவரு கப்பல்ல பயணிக்கின்ற போது அந்த மஜும்தா இருக்கிறவரு அவருக்கு நிறைய அறிவுரை சொல்றாரு. அவருக்கு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. நான் மாம்சமே சாப்பிடாமலே போய் இறங்கிடுவேன், அவர் ஒரு நண்பனை போல என்னை கவனித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. 51வது பக்கத்துல அவர் துறைமுகத்துல போய் சவுத் ராமன்ல இறங்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா தன்னுடைய நண்பர்கள் கொடுத்த வெள்ளை கம்பளி ஆடையினை அணிந்து கொள்கிறார். எனவே அங்க இறங்குறப்பே அவருடைய கனவெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும். அது எல்லா வயசுலயும் எல்லாருக்கும் இருக்கிறதா, எல்லா காலத்திலும் இருப்பது, எல்லா மக்களுக்கும் இருப்பது. அது மாதிரி அவர் கல்விக்காக ஓதல் பிரிவாக சென்றவர் அங்க இறங்குறப்ப நண்பர்கள் கொடுத்த கம்பளி ஆடையை போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இறங்கிட்டு அங்க கடிதம் வச்சிருந்ததை வச்சு மேத்தாவை பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு நல்ல ஆங்கில பழக்கத்தோடு இருக்கின்ற அந்த ஆங்கிலேயர் குடும்பத்தோட நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கல்வி மட்டும் இல்ல, நல்ல இந்த பல நடை உடை பாவனைகள்லாம் நீங்க கத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவரை கொண்டு போய் விட்ட இடமும் ஒரு நண்பர் வீட்டுலதான் விடுறாரு. ஆனா அந்த நண்பரோட இவருக்கு சரியான
அந்த நடவடிக்கை இவருக்கு பிடிக்காதனால அங்கிருந்து வெளியேறியதாக சொல்கிறார். ஆனா அங்க தங்கி இருக்கிறப்பயே அவரு நாராயண ஹேமச்சந்தர் நம்ம படிச்சிருப்போம், நம்ம சத்திய சோதனை நடத்தப்ப கட்டாயம் உங்களுக்கு சொல்லியிருப்போம், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் மிகப்பெரிய கவிஞர், பார்க்க ரொம்ப பரதேசியா இருப்பாரு. அவரை பார்த்தா எல்லாரும் கேலி பண்றாங்க. ஆனா அவரு நிறைய விஷயம் தெரிஞ்சவர் என்று தெரிந்து கொண்டு காந்திஜி அவரோடு நட்பு கொள்கிறார். அவர் வாயிலாக ஆங்கிலத்தை கத்துக்கிறார், கவிதைகளை கத்துக்கிறார், இலக்கியத்தை தெரிந்து கொள்கின்றார். எனவே ஒரு மனிதரை தோற்றத்தினால் எடையிடுதல் தேவையில்லை. நட்பில் எது மிகவும் முக்கியம் என்று சொன்னால் என்ன தன்மையோடு இருக்கிறார்கள், அதனால் அவர்களோடு நமக்கு பழக்கம் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு எத்தகைய சிறப்பு கிடைக்கும், எத்தகைய நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் பெரிய அளவுல சிந்திக்க விட்டாலும் அவர் எண்ணங்களும் என் எண்ணங்களும் ஒத்திருந்தன. அதனால் நான் அவரோடு நட்பாக இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி ஒரு நட்பின் தரத்திலேயே நம்ம காந்தி அப்படியே கணிச்சுக்கிட்டே வந்தோம்னா நிறைய கருத்துக்கள் கிடைக்குது. அவர் வாயிலாக, அவர் வாக்கு மூலமாகவே நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்குது. அங்க இருந்த பிற்பாடு மேத்தா மூலமாக